வணக்கம். கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். ஏணியில் ஏறுற மாதிரி இருக்கும். ஏறிவிட்டோம் என்ற சந்தோஷம், அந்த சந்தோஷம் நீங்குவதற்குள் யாராவது வந்து தள்ளி விட்டுருவாங்க. கவனமாக இருங்க. காரணம், ஜென்ம ராகு, 7.5 சனி. அது 7.5 சனியிலும் 2ஆம் வீட்டில் சனி பகவான். சனி வக்ரம் பெற்று உள்ளார். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான். நெறியாளராக இருப்பீர்கள். ரொம்ப நேர்மையாக இருப்பீங்க. தர்மத்தை கடைபிடிக்கும் குணமுள்ளவர்களாக இருப்பீர்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்கள். அடுத்தவர்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நீங்கள். கும்பராசி 7.5 சனியின் பிடியில். சனி கும்பராசிக்கு எதுவும் செய்யாது என்ற நம்பிக்கை பலருக்கு உண்டு. ஆனால் கர்ம வினைகளை நிறைவேற்ற சனீஸ்வர பகவான் யார் தவறு செய்தாலும், ஈசனே தவறு செய்தாலும், அந்த 7.5 சனி தன் கடமை நிறைவேற்றக்கூடிய சனீஸ்வர பகவான். அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் சிலருக்கு ஏற்றம் இருக்கும், சிலருக்கு இரக்கம் இருக்கும். அது அவர்கள் பிறந்த நேரம், பிறந்த லக்னம், கிரகங்கள் எந்தெந்த பாவத்தில் அமர்ந்து எந்த சுபகிரகம் பார்வை பெறுகிறது, அல்லது மறைவு ஸ்தானங்களில் கிரகங்கள் அமைந்தால், அல்லது என்ன திசை நடக்கிறது, தசா புத்திகாரகன் எங்கே இருக்கா, கலத்திரஸ்தானாதிபதியோட எந்த பாவகிரகங்கள் இருக்குது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோட மறைவு பெற்ற கிரகங்கள் இருக்கா, அல்லது அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி எந்த கிரகத்தோடு சேர்ந்து உள்ளார், இப்படி என்று பல விவரங்கள் உள்ளது ஜோதிட சாஸ்திரத்தில். அதனால் இது பொது பலன்கள் மட்டுமே. ஒரே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னவென்றால், குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5ஆம் இடத்தில் குரு. மாணவ மாணவிகளுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். எந்த பாதிப்பும் ஏற்படாது. உங்கள் முன்னேற்றம், உங்கள் படிப்பு, வேறு எந்த ஒரு தவறான எண்ணங்களிலோ தவறான நண்பர்களிடமோ தொடர்பு இல்லாமல் வெற்றி பெற வேண்டும், கல்வியில் வெற்றி பெற வேண்டும், ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வரணும், ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வரணும், நினச்ச இலக்கை அடையணும் அப்படின்ற முன்னேற்றத்தோடு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உதவி செய்து மேலே தள்ளி விடுவார். உங்கள் வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பார். ராகு, ஜென்மத்தில் ஒரு பாம்பு உட்கார்ந்துன்னு இருக்கு. 7ஆம் இடத்துல ஒரு பாம்பு உட்கார்ந்துன்னு இருக்கு. பாம்பு என்றால் படையும் நடுங்கும். எப்பேற்பட்ட படையும் வந்து பாம்புன்னா ஓடிடுவாங்க. அது போல ஒரு நேரம் இது. 7ஆம் இடத்தில் கேது என்ற பாம்பு, மனைவி என்ற ஒரு ஸ்தானத்தோடு பாம்பு உள்ளது. பேசிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு எதையோ ஒரு கல்யாணத்தில் 10 வருஷத்துக்கு நடந்த சம்பவத்தை பற்றி பேசி, உங்கள் அப்பா இதை செஞ்சாரு, உங்கள் அம்மா இப்படி பண்ணாங்க அப்படின்னு மாற்றி பேசி சண்டை போடுக்கக்கூடிய சூழலை அது கொடுத்துரும். அதே போல் வேலை செய்கிற இடத்துல நல்ல நண்பர்களாக இருப்பார்கள். உங்களுடைய வளர்ச்சி அவர்களுக்கு பிடிக்காது. உடனே உங்களை வந்து நயவஞ்சகத்தை மனதிற்குள் வைத்து கொண்டு சமயம் வரும்போது பழி தீர்த்து விடுவார்கள். ஜாகிரதையாக இருந்து கொள்வது நல்லது. பேச்சில் நிதானம் வேண்டும். சனி 7.5 சனி, அஷ்டம சனி என்றால் பேச்சில் நிதானம் வேண்டும். உங்களுக்கு 7ஆம் வீட்டிற்கு அதிபதி சிம்ம ராசி. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்து அஷ்டமத்து சனி. சிம்ம ராசி நேயர்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் அப்படியே அரவணைத்து அன்பு காட்டி, ஏன்னா அவங்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மனம் குழம்பி போயிருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் தர்க்கம் பண்ணி சில பிரச்சனைகளை செஞ்சால் அது வந்து கெட்டதை கொடுத்து விடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா, குரு பார்வை மிக மிக அவசியம். லாபஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை. உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தின் மீது குரு பார்வை
நல்ல விஷயங்களை சொல்கிறேன். வீடு கட்ட நல்ல நேரம் இது, திருமணம் செய்ய நல்ல நேரம் இது, ஒரு வாழ்க்கை சீரழிந்து விட்டது, இன்னொரு வாழ்க்கை புதிய வாழ்க்கை துவங்க நல்ல நேரம் இது, வெளிநாடு செல்ல அற்புதமான காலகட்டம் இது. ராகு என்ன செய்வார்? ராகு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை பல மடங்காக கொடுப்பார். நல்லது நினைச்சீங்கன்னா நல்லது நிறைய நடக்கும். நல்ல நண்பரோடு சேர்ந்தீங்கன்னா அந்த நண்பர்கள் மூலமாக அவர்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகளோடு உங்களையும் சேர்ந்து உங்களை உச்சத்தில் தூக்கி விட்டுவிடும். அதே போல் கெட்ட பாதையில் சென்றால் கெட்டது அதிகமாக வந்து ஒரு மனிதரை அப்படியே வீணாக்கிவிடும். ஜாகிரதையாக இருந்து கொள்வது நல்லது. ராகு குரு பார்ப்பதால் ராகு பல மடங்காக செல்வத்தை கொடுப்பார். நாங்கள் நிறைய வீடியோ பார்த்துட்டோங்க, எல்லா வீடியோலாம் சொல்கிறாங்க ஒன்றுமே நடக்கலையாங்க, ஏன் இது மாதிரி இருக்கும்? இப்படி கேள்வி கேட்குறவங்கலாம் வந்து சுய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தான். யோகமாக இருக்கவங்க நான் நிறைய பார்த்துருக்கேன். கும்பராசினியர்கள் நான் எல்லா ராசியும் பார்த்துருந்தார். இந்த யூடியூப்பில் இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடியே நிறைய கிளைண்ட்ஸு அதெல்லாம் தொடர்ந்து எங்களுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. வந்துட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதக அமைப்பு இருக்கும். 10 மாடி 10 அடுக்கு மாடி 15 மாடி கட்டுறது அதையும் நான் பார்த்துருக்கோம். அதனால் யோகமாக இருக்கவங்களுக்கு யோகம் வந்துட்டே இருக்கும். பாதிப்பு உள்ளவர்கள் கொஞ்சம் என்ன நாம் செய்ய தவறிவிட்டோம், நமக்கு இந்த நிலை, நாம் இந்த நிலையிலிருந்து எப்படி மீண்டு வர, நாம் எவ்வாறு நம்மை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும், என்னென்ன குறைகள் உள்ளது நம்மிடத்தில், என்னென்ன எதையெல்லாம் நாம் செய்யக்கூடாது, எதையெல்லாம் நாம் துரிதமாக செய்ய வேண்டும், எப்படி நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வர வேண்டும், இதை செய்திருந்தால் நாம் வெற்றி பெற்றிருப்போமோ அப்படின்னு யோசனை செய்து எல்லோரிடத்திலும் பொறுமை கடலிலும் அவசியமானது. ஒரு வீட்டில் தன் மகன் மூலமாக மகள் மூலமாக சில பிரச்சனைகள் சிலருக்கு வரும். அந்த சமயத்தில் உணர்வுகள் தூண்டிவிடும் உங்களை. நீங்கள் போய் அவங்கள திட்டு நிறைய தற்கொலைகள் டிவியில் வர்றது. கணவன் மனைவி தற்கொலை பண்ணினாங்க, கணவன் தற்கொலை பண்ணினாங்க. நேற்று பாருங்கள், ஒரு குழந்தைய அறுத்துட்டான் அவங்க அப்பாங்கார. எவ்வளோ கொடுமையான எண்ணங்கள். இது போன்ற நேரங்கள்லாம் உருவாகிடும். அதனால் பொறுமையாக செயல்பட்டு இந்த பிரச்சனையை நாம் எப்படி சமாளிக்க வேண்டும், இறைவா எனக்கு சக்தியை கொடு, இந்த பிரச்சனையிலிருந்து என் குடும்பத்தை நான் காப்பாற்றப்பட வேண்டும். இப்போது ஒரு 1 கோடி ரூபாய் லாஸ் பண்ணிட்டாரு என்னுடைய மகள். அவரை வந்து மேனேஜிங் டைரக்டராக நான் வச்சுருந்தேன். எனக்கு கோபம் அதிகமாக வருது. என்னை கேட்காம சிலதெல்லாம் பண்ணிட்டாங்க. நான் ஏதாவது அவங்க மேலே அப்படியே வெறி வருது. ஆனால் நான் அதை பக்குவமாக அதுக்கு நான் முக்கியத்துவமே கொடுக்கல. அந்த கோபத்துக்கு நான் முக்கியத்துவமே கொடுக்கல. பொறுமைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களுடைய அதாவது தெளிவாக சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கோபத்திற்கு அடிபணிந்து விடாதீர்கள், அது குடும்பத்தை அழித்துவிடும். இப்போ மாணவ மாணவிகளுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் நல்லா இருக்கு. திருமணமாகாதல் திருமண பாக்கியம் உண்டாகும். 11ஆம் வீட்டிற்கு அதிபதி குரு பகவான் பூர்வஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பாக்கியஸ்தானத்தையும் 11ஆம் இடத்தையும் ராசியும் பார்த்து கொண்டிருப்பதால் தடைகள் ஏதும் இல்லை. சனி பிரச்சனைகள் கொடுக்காமல் இருக்க சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டுவிட்டு வசதி இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு உணவு கொடுங்கள், உடை கொடுங்கள், கல்வி கொடுங்கள். இது சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். நன்மைகள் உண்டாகும். அடுத்து சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். சுகஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். பாக்கியஸ்தானாதிபதியை ஆட்சி பலம் பெற்றுள்ளார். நிறைய வீடு வாங்க, நிறைய லக்ஸரி ஐட்டம் வாங்க, தங்க நகை வாங்க, வைர நகை வாங்க. இது ஒரு சிலருக்கு என்னங்க நாங்கள் சாப்பாடு கஷ்டப்படுவோம் நீங்கள் இந்த மாதிரி சொல்லி நினைக்காதீங்க. ஜாதகம் உச்சத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நிலை யோகமான நிலை. 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், சந்திரன் 3 கிரகங்கள். அடுத்து சூரியன் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டிற்கு அதிபதி 6ஆம் பாவத்தில் அமர்ந்து உள்ளார். தந்தை மூலமாக சில பிரச்சனைகள் வராமல் இருக்க, அல்லது தந்தைக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியாமல் போக,
அதெல்லாம் வராமல் இருக்க சூரிய பகவானுக்கு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாச ஆஸ்தாய தீமைக்கு தன்னோ சூரிய பிரசோதயாத் என்று சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள், நன்மை உண்டாகும். ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு மேலே அல்லிப்பூ வைத்து, கோதுமை என்பது சூரியனுக்குரிய தானியம், அதை வைத்து தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. அடுத்து 7ஆம் இடத்தில் கேது, பாம்பு உட்கார்ந்திருக்கு, கோபத்தை தூண்டி விடுக்கும் ருத்ர கிரகம் செவ்வாயும் 7ஆம் இடத்தில் அமர்ந்து உள்ளது. செவ்வாய் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா அவரே ஜீவன ஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி. வேலையில் ஏதாவது பிரச்சனை வரும், கொஞ்சம் கவனமாக இருங்க, தைரியமாக இருங்க, நல்லதே நடக்கும். ஒருத்தர் சொன்னார், சார் நான் பரமபதம் ஆட்டம் ஒன்றுக்குது, அந்த காலத்தில் ஏகாதசி அன்னைக்கு பரமபதம் ஆட்டம் நானும் சின்ன வயசில் ஆடி இருக்கேன். எல்லா பாம்புங்களும் தப்பிச்சு போய் ஏரியில் ஏறி போய் மேலே போயிட்டு வெற்றி அடையும் சமயத்தில் அங்கே ஒரு பெரிய பாம்பு இருக்கும், அப்படியே வளைஞ்சி கீழே அதில் நம்ம அந்த தாய்பாசை உருட்டினோம்னா அதில் நல்ல எண்ணெய் வந்தால் அதை பாம்பை தாண்டி மேலே போயிடுவோம். அதுதான் நல்ல நேரம். கெட்டது நல்ல எண்ணெய் விழுனா அது பாம்பு வடிவாக கீழே வந்து விடுவோம், அதுதான் கெட்ட நேரம். இல்லை உங்களை யாராவது நீங்கள் எப்படி ஏறி மேலே போகும்போது அப்படியே சும்மா வேண்டப்பட்டவங்க குடும்பத்தில் இருக்கவங்க அப்படி தள்ளி விட்டுருவாங்க, தெரியாத மாதிரி. ஐயோ தெரியாமல் கைப்பட்டுச்சுன்னு பொத்துன்னு கீழே எல்லாம் வீணாக போயிடும், சம்பாதிச்சதெல்லாம் வீணாக போயிடும். மறுபடியும் பிறந்து மறுபிறவி எடுத்து வாழ்க்கையை துவங்குற மாதிரி இருக்கு எனக்கு. மறுபடியும் நான் ஸ்கூல் படித்து காலேஜ் படித்து புதுசாக வேலைக்கு என்னுடைய 40 வருஷம் 30 வருஷம் பணம் வீணாக போச்சு அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. தைரியமாக இருங்க, பொறுமையான முடிவுகள் எடுங்கள், நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் செவ்வாய் திசை பிறந்தவர்கள் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்கார பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது நீங்கள் வேண்டியது நிறைவேறும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள், சதய நட்சத்திரக்காரர்கள், அதுக்குண்டான ராகு உங்கள் ராசியில் அமர்ந்து உள்ளார். சதய நட்சத்திரக்காரர்கள் ராகுவை வழிபட்டு துர்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு விட்டு, அல்லது திருநாகேஸ்வரம், திருக்காளாஸ்தி, கீழ்பெரும்பள்ளம், திருப்பாம்பன்புரம், நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய சர்பசாந்தி செய்யக்கூடிய நாகஸ்தலம், அந்த கோயிலுக்கு சென்று முடிந்தவர்கள், அல்லது இல்லத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லேயும் நவகிரகம் இருக்கும், அந்த நவகிரக கோயிலில் ராகு கேதுவுக்கு தீபம் ஏற்றி 4 to 6 ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி சரணாதிகதி அடைந்துவிட்டு நான் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், எனக்கு நோய் இருக்கு, நோய் விலக வேண்டும், ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். கும்பராசினியர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும். அந்த பிடிவாதம் வாழ்க்கையை கெடுத்துரும். இந்த பிடிவாதம் நமக்கு தேவையான உங்களையும் நீங்கள் கேள்வி கேளுங்க. நிச்சயமாக அந்த பிடிவாதம் விட்டுட்டிங்கன்னா கணவன் மனைவி சேர்ந்துருவாங்க, பிரிந்த உறவுகள் சேர்ந்துருவாங்க. இப்போ பாம்பு கூட செவ்வாய் இருக்கிறதுனால கும்பராசிக்கு இரத்த உறவுகளால் பிரச்சனைகள் வரும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்களிடம் தேவையில்லாமல் பேசும்பொழுது ஏதோ ஒன்று உங்களை தூண்டி விட்டு ரொம்ப அன்னுனியமாக வாரம் வீட்டுக்கு ரெண்டு நீங்கள் அங்கே போகிறதும் அவங்க இங்கே வர்றதும், சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு வெளியே பீச்சுக்கு போகிறது, வெளியூர்களுக்கு போகிறது, அப்படி இருந்தது எல்லா சந்தோஷமும் கெட்டு போய்விடும். அதனால் முருகப்பெருமானை வழிபடுங்கள், நிறைய நன்மைகள் உண்டாகும். உங்களுக்கு அதிகம் நன்மை செய்யக்கூடிய கிரகம் குரு பகவான், தன லாபாதிபதி, தனஸ்தானாதிபதி, லாபாதிபதி குரு பகவான். நவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு கொண்டகடல மாலை போட்டு தீபம் ஏற்றி மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபடுங்கள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நமக என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள். நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். அடுத்து சாய்பாபாவை கும்பிடுங்க, ராகவேந்திர சுவாமிகளை கும்பிடுங்க. எங்கெங்கெல்லாம் சித்தர்கள் சமாதி இருக்குதோ அங்கெல்லாம் வழிபடுங்க. ரொம்ப சாமி கும்பிடாதீங்க, பைத்தியம் பிடிச்சிடும். ரொம்ப ஜாதகம் பார்க்காதீங்க, மென்டல் ஆகிடுவோம். ஓரளவுக்கு நமக்கு என்ன வழி இருக்குது, எப்படி வழிகாட்டி தான் ஜாதகம். அதை பார்த்துக்கிட்டு சில பேர், நிறைய பேர் அதுலேயே உள்ளே பூந்து அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே விரக்தி ஆகி சைக்கோ மழை ஆகிடுவாங்க. அது வேண்டாம்.
சாமியை கும்பிடுங்க. சாமி கோயிலில் போய்ட்டு ஒரு அரை மணி நேரம் 5 நிமிஷம் சாமியை கும்பிடுங்க. மனசை அப்படியே எல்லாத்திலும் உள்ளே இருக்க கஷ்டம் துன்பம் எல்லாம் தூக்கி வெளியே போட்டு என்னுடைய சிந்தனை என் தெய்வத்தின் மட்டுமே தெய்வத்தை மட்டும் சிந்திச்சு அப்படியே மனசால பேசுங்க. கடவுள் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவார். ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க. அப்படியே உட்காந்து ஒவ்வொருத்தரும் சுற்றுவாங்க. அங்கே எந்த கோயிலில் பெருமாள் கோயிலில் இருந்தால் ஓம் நமோ நாராயணாய நம்ம, சிவபெருமான் கோயிலில் இருந்தால் ஓம் நமச்சிவாயம், முருகப்பெருமான் ஓம் சரவணபவாய நம்ம, அம்மன் இருந்தால் ஓம் சக்தி தெய்வமே சரணம் அப்படின்னு சொல்லி வேண்டி அப்படியே மனசில் நினைங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை இருப்பாங்க. உங்களுக்கு கீழே இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு மேலே இருக்கவங்க எந்த அளவுக்கு முன்னேற்றமாக போயிருக்காங்க பாருங்கள். அப்போ நீங்கள் மேலே இருக்கவங்களை தொட வேணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கணும் ஓடணுன்றதை முயற்சி பண்ணுங்கள். நிச்சயம் வெற்றி உண்டாகும். கும்பராசினியர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ராகு சனி பாதகமாக இருந்தாலும் குரு உங்களுக்கு சிறப்பாக உள்ளார். கேது செவ்வாயும் எகெயின்ஸ்டாக இருக்காங்க. அதனால் பிள்ளையாரை வழிபடுங்கள். முருகன் கோயிலில் இருக்க பிள்ளையாரை வழிபட்டு அப்படியே முருகப்பெருமான் 2 தெய்வம் கேதுவும் செவ்வாயும் இருக்கக்கூடிய கோயில் முருகப்பெருமானையும் செவ்வாய் கிரகத்தையும் வழிபட்டு விட்டு பிள்ளையாருக்கு ஒரு அருகம்புல் மாலை வைத்து ஓம் கஷ்டகத்தே பித்தேய பத்தேஸ்ததே தயாதாயனே விநாயக விபவே ஸ்ரீ கணேசாய மங்களம். ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா எவிக்னம் குருமே தேவ சர்வகாரிய சுசர்வதா அப்படின்னு பிள்ளையார் நீங்கள் எப்படி ஒன்றா கும்பிடுங்க பிள்ளையாரை. அவர் உங்களுக்கு அருள் பாலிப்பார். நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். கும்பராசினியர்களுக்கு எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் நோய் இல்லாத வாழ்க்கையும் தீர்க்க ஆயுளும் நல்ல வேலை வாய்ப்பும் திருமண வாய்ப்பும் அடைய கொடுக்க அருள் புரிய நானும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். இதுவரை நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வணக்கம்.